தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு பூத் முகவர்கள் நியமிக்கும் பணிகள் திமுக முதலிடத்தில் இருப்பதாக தேர்தல் கமிஷன் தகவல் தெரிவித்துள்ளது. அதிமுக உட்பட நாம் தமிழர் கட்சி வரை எந்தெந்த கட்சிகள் எந்த அளவுக்கு பூத் முகவர்களை நியமித்திருக்கிறது என்பது பற்றிய தகவலையும் தேர்தல் கமிஷன் வெளியிட்டிருக்கிறது. இந்த தகவல் ஒவ்வொரு கட்சியும் எந்த அளவிற்கு வேகமாகவும் தீவிரமாகவும் பணி செய்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டும்படியாக இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பூத் முகவர்கள் என்பவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளுக்கு நியமிக்கப்படும் உள்ளூர் பிரதிநிதிகள் ஆவார்கள். வாக்காளர்களை பதிவு செய்தல், வாக்காளர் பட்டியலை திருத்துதல், புதிய வாக்காளர்களை சேர்த்தல் போன்ற பணிகளில் பூத் லெவல் அதிகாரிகளுக்கு உதவுவதோடு வாக்காளர்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையே பாலமாக செயல்பட்டு தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்த இவர்கள்தான் உதவி செய்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் வாக்காளர் பட்டியல் திருத்த காலங்களில் வாக்காளர்களை பூத்துக்கு வரவழைத்து அவர்களின் பெயர்களை சரிபார்க்க ஊக்குவிப்பது போன்ற பணிகளையும் செய்கிறார்கள். பூத் முகவர்கள் வாக்காளர்களுக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு முக்கியமாக இணைப்பாக செயல்பட்டு நேர்மையான தேர்தலை நடத்த உதவி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பூத் முகவர்களை ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குச்சாவடி ரீதியாக நியமனம் செய்வார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் 68,470 ஓட்டு சாவடிகள் இருக்கின்றன. ஓட்டு சாவடிகள் இருக்கின்றன. தற்பொழுது 1200 வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டு சாவடி வீதம் அமைப்பதற்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளதால் இந்த ஓட்டு சாவடிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் என தெரிகிறது. ஏற்கனவே அனைத்து ஓட்டு சாவடிகளிலும் முகவர்களை நியமிக்கும்படி தேர்தல் கமிஷன் அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொண்டது. அதன்படி ஓட்டு சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து ஓட்டு சாவடிகளிலும் முகவர்கள் இருப்பதாக அரசியல் கட்சிகள் கூறி வருகின்றன. ஆனால் பெரும்பாலான கட்சிகள் முகவர்களை நியமிக்காத தகவல் இப்பொழுது வெளியே தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எத்தனை ஓட்டு சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளன என்ற விவரத்தை தேர்தல் கமிஷன் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி திமுக தரப்பில் 65,210 ஓட்டு சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்திருக்கிறது. அந்த வகையில் திமுக தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இரண்டாவதாக அதிமுக தரப்பில் 63,707 வாக்குச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்திருக்கிறது. அதாவது திமுகவை ஒப்பிடும் பொழுது சுமார் 2000 வாக்குச்சாவடிகளுக்கு அதிமுக தரப்பில் பூத் முகவர்கள் நியமிக்கப்படவில்லை. இதே சமயத்தில் தமிழக பாஜக சார்பில் 54,258 பூத்களுக்கு முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தேமுதிக தரப்பில் 31,849 வாக்குச்சாவடிகளுக்கும் தமிழக காங்கிரஸ் தரப்பில் 27,158 வாக்குச்சாவடிகளுக்கும் முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பில் 1,749 வாக்குச்சாவடிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 146 வாக்குச்சாவடிகளுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் 86 வாக்குச்சாவடிகளுக்கும் ஆம் ஆத்மி சார்பில் 52 ஓட்டு வாக்குச்சாவடிகளுக்கும் முகவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாட தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.